மத உணர்வுகளை புண்படுத்தியதாக குற்றச்சாட்டை எதிர்கொண்டுள்ள சர்ச்சைக்குரிய செயற்பாட்டாளர் தமீம் தாரி அப்துல் ரசாக்கை கைது செய்ய மலேசிய போலீஸ் இன்டர்போலிடம் ரெட் நோட்டீஸ் கோரி விண்ணப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் நாடாளுமன்றத்தில் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் தமீம் தாரி நாட்டை விட்டு வெளியேறிய பின்னர் அவரை கண்டுபிடிக்கும் நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். குடிநுழைவுத்துறையின் சோதனைகளின்படி அவர் இன்னும் வெளிநாட்டில் இருப்பதாக நம்பப்படுவதாக அமைச்சர் கூறினார். மேலும் லங்காவி மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் கடந்த மே 17ஆம் தேதி தமீமுக்கு எதிராக கைது உத்தரவு பிறப்பித்ததாகவும் அவரது பெயர் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அத்துடன் அவரது கடவுச்சீட்டை ரத்து செய்ய போலீஸ் கோரிக்கை விடுத்ததுடன் ஜூன் 8ஆம் தேதி இன்டர்போல் ரெட் நோட்டீஸ் விண்ணப்பமும் செய்துள்ளதாக தெரிவித்தார். தமீமை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து பக்கத்தான் ஹரப்பான் ஜெலுத்தோ நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் இந்த பதிலை வழங்கினார். முன்னதாக புனிதமான இந்து சின்னமான திரிசூலத்தை அவமதித்ததாக கூறப்படும் காணொளி வெளியானதை தொடர்ந்து தமீமுக்கு எதிராக மொத்தம் 192 போலீஸ் புகார்கள் பதிவு செய்யப்பட்டன. சட்டவிரோதமாக கட்டப்பட்டதாக கூறப்படும் இந்து கோயில்களுக்கு எதிரான பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த தமீம் தாரி திரிசூலத்தை அவமதித்தது குறித்து தனக்கு தெரியாது என்றும் அதை பழைய இரும்பு துண்டு என தவறாக நினைத்ததாகவும் கூறியிருந்தார். கடந்த மார்ச் 17ஆம் தேதி மதத்தை அவமதிக்கும் நோக்கில் புனித பொருளை சேதப்படுத்தியதாக குற்றம் சாட்டும் குற்றவியல் சட்டம் பிரிவு 295 கீழ் லங்காவி மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் அவர் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படவிருந்தது. ஆனால் அவர் நீதிமன்றத்தில் ஆஜராக குறைந்தது 2 மாத கால அவகாசம் தேவை என அரசு தரப்பு கோரியதும் தமீம் தாரி பேங்காக்கில் இருந்து ரியாதுக்கு பயணம் செய்து பின்னர் சவுதி அரேபியாவில் இருப்பதாக அப்போது தெரிவிக்கப்பட்டது. மேடை நகைச்சுவை கலைஞரான ஹரித் இஸ்கண்டர் நஜீப்பின் மனைவி ரோஸ்மாவை பொந்தி அனாக் போன்ற உருவம் கொண்டவர் என தெரிவித்திருந்த கருத்திற்கு எதிராக நஜீப்பின் மனைவி டத்தன்ஸ்ரீ ரோஸ்மா மன்சோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார். கடந்த ஜூன் 9ஆம் தேதி மலாக்காவில் நடைபெற்ற ஹரித் இஸ்கண்டார் தி அவுட்ஸ்போக்கன் காமெடி டூர் எனும் மேடை நிகழ்ச்சியில் தனது புகைப்படத்தை காண்பிக்கும் முன்னர் ஹரித் இஸ்கண்டார் கோரமான ஒரு பேயின் புகைப்படத்தை காண்பித்து அதனுடன் தன் புகைப்படத்தையும் ஒப்பிட்டு காண்பித்ததாக நஜீப்பின் துணைவியார் டத்தின்ஸ்ரீ ரோஸ்மா மன்சோர் குற்றம் சாட்டினார். முன்னாள் பிரதமரின் துணைவி எனும் தன்னுடைய நற்பெயரையும் புகழையும் கெடுக்கும் நோக்கத்தில் ஹரித் இஸ்கண்டார் இவ்வாறு செய்ததாகவும் தன் உடலை இழிவுபடுத்தும் வகையில் மேடை நிகழ்ச்சியில் அவர் செயல்பட்டதாகவும் டத்தின்ஸ்ரீ ரோஸ்மா மன்சோர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார். இந்த வழக்கு எதிர்வரும் ஜூலை 31ஆம் தேதி விசாரிக்கப்படும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வரும் நெகிரி செம்பிலான் மாநில தேர்தலில் பரிசான் மிக பெரும்பான்மையில் வெற்றி பெறும் என்றும் DAP பரிசானால் பந்தாடப்படும் என்றும் சட்டத்துறை முன்னாள் அமைச்சர் டத்தோ ஜைட் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். பாஸ் கட்சி பரிசானுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். பக்கத்தான் பாரிசான் என இரு கட்சிகளும் இணைந்து ஆட்சி செய்து வரும் நிலையில் அன்வார் பாரிசானை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார். பக்கத்தான் கூட்டணி கட்சிகளையே அன்வார் கண்டுகொள்வதில்லை என்று டத்தோ ஜைட் இப்ராஹிம் தெரிவித்தார். DAPயின் தற்போதைய நிலைமை மிகவும் பரிதாபமாக இருக்கிறது என்று டத்தோ ஜைட் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். DAPயின் மூத்த தலைவரான கர்பால் சிங் போன்றவர்கள் இப்போது உயிரோடு இருந்திருந்தால் DAPயின் பரிதாபமான நிலையால் அவமானப்படுவார்கள் என்று அவர் சுட்டிக்காட்டினார். பாஸ் கட்சியுடன் பரிசான் செய்து கொள்ளும் தேர்தல் ஒப்பந்தங்கள் குறித்து அன்வாருக்கு நிச்சயம் தெரியும். ஆனால் அன்வார் எப்போதும் போலவே அமைதியாகவே இருக்கிறார். அவர் பரிசானுக்கு எதிராக செயல்பட்டால் அவருடைய பிரதமர் நாற்காலிக்கு ஆபத்து வந்துவிடும் என்று அன்வாருக்கு நன்றாக தெரியும் என்று டத்தோ ஜைட் இப்ராஹிம் கூறினார். உரிமை கட்சியின் தலைவர் பேராசிரியர் P. ராமசாமி பாஸ் கட்சியின் அணுகுமுறையை கருத்தில் கொண்டு பெசாத்து கட்சி உடனடியாக பெரிகாத்தான் நேஷனல் கூட்டணியில் இருந்து வெளியேற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தனது முகநூல் பதிவில் பாஸ் கட்சி 2 முக்கிய அம்சங்களில் பெசாத்துவை பாதித்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். திட்டமிட்ட தாக்குதல்களின் மூலம் இரு கட்சிகளுக்கு இடையேயான உறவை முறித்ததோடு ஜொகூர் தேர்தலில் அம்னோவுக்கு ஆதரவளித்தது பெசாத்துவுக்கு செய்த துரோகம் என்று அவர் கூறினார்.
இந்நடவடிக்கைகள் பெரிகாத்தான் நேஷனலின் மற்ற கூட்டணி கட்சிகளை பலவீனப்படுத்தி உள்ளதுடன் அந்த கூட்டணி தற்போது செயல் இழந்த நிலையில் இருப்பதாகவும் பரிசான் நேஷனலுக்கு மாற்றாக செயல்படும் வலிமையை இழந்து விட்டதாகவும் அவர் கூறினார். எதிர்கால தேர்தல்களில் பரிசான் நேஷனலும் பக்காத்தான் ஹரப்பானும் ஆகிய இரு கூட்டணிகளையும் எதிர்கொள்ளக்கூடிய புதிய அரசியல் கூட்டணியை பெர்சாத்து உருவாக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக அவர் தெரிவித்தார். உரிமை உள்ளிட்ட பெரிகாத்தான் நேஷனலுக்கு வெளியே உள்ள எதிர்க்கட்சிகளை உள்ளடக்கிய இகாத்தான் பிரிகாத்தின் ரயாட் என்ற தளர்வான கூட்டணி புதிய பெரிய எதிர்க்கட்சி கூட்டணிக்கான தளமாக அமையக்கூடும் என்றும் ராமசாமி கூறினார். மலாக்கா மாநில சட்டப்பேரவையின் இறுதி நாள் கூட்டத்தில் டிஏபி கட்சியைச் சேர்ந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களின் இருக்கைகள் இன்று அதிகாரப்பூர்வமாக எதிர்க்கட்சி வரிசைக்கு மாற்றப்பட்டுள்ளன. கிசிடாங் தொகுதியின் சி ஜூஷின், கொத்தா லக்ஷ்மணா தொகுதியின் லோ சி லியோங், வண்டாகிலீர் தொகுதியின் லெங் சவ் என் மற்றும் ஆயர்குரோ தொகுதியின் கிர்க் சி இ ஆகியோர் பரிசான் நேஷனல் தலைமையிலான மாநில அரசுக்கான தங்களது ஆதரவை வாபஸ் பெறுவதாக நேற்று அறிவித்ததை தொடர்ந்து இன்று பெரிகாத்தான் நேஷனல் மற்றும் சுயேட்சை உறுப்பினர்களுடன் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்தனர். இதற்கிடையில் அமானாவைச் சேர்ந்த ஒரே சட்டமன்ற உறுப்பினரும் மலாக்கா பக்காத்தான் ஹரப்பான் தலைவருமான அட்லி ஜகாரி அரசு தரப்பிலேயே தனது இருக்கையை தொடர்ந்து வைத்திருந்தார். சட்டப்பேரவை சபாநாயகர் இப்ராஹிம் துரும் அனைத்து உறுப்பினர்களும் ஒழுக்கம், மரியாதை மற்றும் சட்டப்பேரவை விதிமுறைகளை பின்பற்றி விவாதங்களில் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடைபெறவிருக்கும் நெகிரி செம்பிலான் மாநில தேர்தல் பிரச்சாரத்தில் நெகிரி செம்பிலானின் அரச குடும்ப விவகாரம் தொட்டு எவரும் பேசக்கூடாது என்று எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பக்காத்தான் ஹரப்பான் தலைவரும் பிரதமருமான அன்வார் இப்ராஹிம் எச்சரித்துள்ளார். நேற்று இரவு பக்காத்தான் ஹரப்பான் வேட்பாளர்களை அறிமுகம் செய்யும் நிகழ்வில் பேசிய அன்வார், தற்போது நடைபெற்று வரும் அரச குடும்ப சர்ச்சைக்கு தேர்தல் அரசியலில் இடமில்லை என்றும் நெகிரி செம்பிலானில் தற்போதுள்ள அரசியல் அமைப்பு முறை மதிக்கப்பட வேண்டும் என்றும் கூறினார். இது குறித்து எந்த குழப்பமும் ஏற்பட தாம் விரும்பவில்லை என்று அன்வார் தெரிவித்தார். பக்காத்தான் ஹரப்பான் இதற்கு ஒப்புக்கொண்டுள்ளது என்றும் PKR தலைவருமான அவர் தெரிவித்தார். மற்ற கட்சிகளை சேர்ந்த நண்பர்களுக்கும் இதை தாம் அறிவுறுத்த விரும்புவதாகவும் இந்த விவகாரத்தை பயன்படுத்த வேண்டாம் என்றும், ஏனெனில் இது தேர்தலுக்கு தொடர்பில்லாதது என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தாம் கவலைப்படுவதாலோ அல்லது பயப்படுவதாலோ அல்ல, மாறாக முடியாட்சியையும் கூட்டாட்சி அரசியல் அமைப்பையும் பாதுகாப்பது நமது கடமை என்று அவர் கூறினார். நாம் இதை ஒரு அரசியல் சர்ச்சையாக மாற்றிவிட்டால் இதற்கு முடிவே இருக்காது என்று அன்வார் சுட்டிக்காட்டினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.